வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மல்லித்தலையும் வரகரிசியும் போட்டு கொலக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வரகுக்கு பதிலாக குதிரைவாளி பயன்படுத்தலாம், சாமையும் யூஸ் பண்ணலாம். இப்போ மல்லித்தலையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். வரகு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அலசி ஊற வச்சுருங்க. சிறுதானியங்கள் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், நல்லா அலசி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் நான் எடுக்கலை, வரமிளகாய் 1 வந்து எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம், மிக்சியில் நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கிட்டுருவோம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. குழந்தைங்களுக்கு வந்து மல்லித்தலைன்னு தெரியாது, நம்ம வதக்கி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்காது. க்ரீன் கொலக்கட்டைன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் பீட்ரூட்டை கூட நீங்கள் போட்டு வரகரிசி கொலக்கட்டை செய்யலாம். இதை முதல்ல அரைச்சிக்கிட்டுருவோம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு, கொலக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். இதை ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு நைஸாக நறுக்கி கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உரப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயோ வரமிளகாயோ போட்டுக்கலாம். எவ்வளவு தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு இறுகிரும். இன்னும் நீங்கள் வரகை வந்து அரைக்காமல் போடணும்னா அதை குக்கரில் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டணும். ஆனால் அதை விட இது டேஸ்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து என்ன அரிசி என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிண்டுங்க. அந்த மல்லி ஃப்ளேவரும் கொஞ்சம் தேங்காய் சட்னி, தேங்காய் மல்லித்தலை சேர்த்து சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொலக்கட்டை. இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா புதினா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் தான் ஊற்றினேன். இது நான்ஸ்டிக்கை கண்டு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்ல டார்க் பச்சை கலரில் வந்துடும். இந்த மாதிரி பச்சை கலரில் வந்துடும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கொலக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாவை டேஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டு தெரியும். இதை வந்து நீங்கள் மோல்டுலேயும் வைக்கலாம், சும்மா புடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். என்கிட்ட மோல்டு இருக்கிறதுனால நான் மோல்டில் செய்கிறேன். மோல்டில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்படியெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு ஆவியில் வைக்கணும். கொழுக்கட்டை அச்சில் வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கையில் புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாம். ஏழு நிமிஷத்தில் வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல வாசமாகவும் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு மடித்தில் பிடிக்காதுன்னா கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி சேர்த்து உப்பு சேர்த்து நீங்கள் பண்ணலாம். சீனி சேர்த்திங்கன்னா சீனி மெல்ட் ஆக்கி உங்களுக்கு கொழுக்கட்டை குழம்பு போயிடும். சீனி சேர்க்க முடியாது. சீனி சேர்த்துனீங்கன்னா நீங்கள் பூரண மாதிரி உள்ளே ஏதாவது வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.